ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு டைரக்டர் பாண்டியராஜ் 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யாவுக்கு டைரக்டர் பாண்டியராஜ் 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 40வது வயசில், அதாவது நம்ம சூர்யாவினுடைய 40வது வயசில் பசங்க 2 அப்படிங்கிற படத்தில் நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் சூர்யாவுக்கு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அமலாபால் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இதில் டாக்டர் தமிழ்நாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள கேரக்டர் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பார்த்தலாம். ரெண்டாவது படம் 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல பாண்டியராஜன் டைரக்ஷனில். இதில் ஹிம்செல்பாவே நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பார்த்தலாம். மூணாவது படம் 2022ஆம் ஆண்டு தன்னுடைய 47வது வயசில் எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல டைரக்டர் பாண்டியராஜ் சூர்யாவை வச்சு. இந்த படத்தில் பிரியா அருண்மோகன் நடிச்சிருக்காப்புல கதாநாயகியா. இந்த படத்தில் ஏஆர் கண்ணபிரான் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு லாயராக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை டி இமான் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த 3 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கேரக்டர் பிடிச்சிருக்கு, எந்த படத்தை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.